இந்த ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். போலியில் வந்து 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அதாவது என்னென்னா, போலிங்கிறது ஒரு வார்த்தையில் இருக்கிற ஒரு வேர்டு வந்து மாற்றி போட்டாலும் வந்து அதோட மீனிங் வந்து மாறக்கூடாது. சரிங்களா? இதுதான் முதற்போலிங்கிறது என்னென்னா, முதல் எழுத்தை வந்து மாற்றிருப்பாங்க. பசல்ங்கிறது வந்து பைசல்னும், மஞ்சுங்கிறது மைஞ்சுனும், மயல்ங்கிறது மையல்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதோட பொருள் வந்து மாறவே இருக்காது. அதே வந்து பார்த்திங்கன்னா, இடைப்போலிங்கிறது என்ன, இடையில் இருக்க ஒரு எழுத்தை வந்து மாற்றினாலும் அதோட ஒரு பொருள் மாறக்கூடாது. அமைச்சுங்கிறது அமைஞ்சினும், இளஞ்சிங்கிறது இளஞ்சிங்கிறனும், அரையர்ங்கிறது அரையர்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. பொருள் வந்து மாறவே கூடாது. கடைப்போலின்னா எதுவும் இல்லை, கடைசியில் இருக்குது பார்த்திங்களா எழுத்து, அதை வந்து வேற ஒரு எழுத்தால் வந்து மாற்றிருப்பாங்க. பொருள் வந்து மாறவே கூடாது. அகம்ங்கிறது அகன்னும், இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா இம்முங்கிற எழுத்துக்கு பதிலாக இன்னுங்கிற எழுத்து இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வரும். அதாவது நிலம்ங்கிறத நிலன்னும், முகம்ங்கிறத முகன்னும், பந்தல்ங்கிறது பந்தர்னும், சாம்பல்ங்கிறது சாம்பார். அதாவது இம்முக்கு பதிலாக இன் எழுத்தும் மாறி இருக்கும், இல்லுக்கு பதிலாக இரு எழுத்தும் மாறி இருக்குது. இதுதான் இதோட ஷார்ட்கட். முற்றுப்போலிங்கிறது எதுவும் இல்லை, ஒரு வார்த்தையோட ஒலி அப்படியே தான் இருக்கும், ஆனால் மொத்தமாக வந்து எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் பொருள் வந்து மாறி இருக்காது. இதுக்கு தான் முற்றுப்போலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, 5ன்னு சொல்கிறத வந்து 5 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து முற்றுப்போலிக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோஸ் ஒவ்வொரு லெசனும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.